என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஏறக்குறைய மனப்பாடமாக தெரிந்ததும் எல்லாரும் கேட்க விரும்புகிறதும் பிரசங்கிக்கிற போன்றவர்கள் அநேகர் பிரசங்கிக்க விரும்புகிறதுமாகிய ஒரு நல்ல வசனத்தை தான் இந்த ஆண்டுக்கான வசனமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரிகள் யாராவது? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சண்டே ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளைங்க யாராவது? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெண்கள் எல்லாரும் பெண்கள் சைடிலிருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை 1 2 3 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்கள் சைடு மட்டும் 1 2 3 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? 1 2 3 ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதாவது நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் கர்த்தர் என்று சொன்னால், உலகத்தில் இருப்பதை கர்த்தர் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்ப அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனைக்கிறார், அதுபோல எகோவரேசி, எகோவராவா, எகோவருவா என்று அநேக நாமங்களை சொல்லி அவரை நாம் துதிக்கிறோம். அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் அநேக நேரங்களில் ஜெபத்திலே பயன்படுத்தினால் சொல்லப்படாத ஒரு நாமமும் இருக்கிறது. அவர்தான் பெரியவர். இஸ் கிரேட். அவர் பெரியவர். ஆகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சீடரில் யோவான் சீடனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனை அதிகமாக நேசித்த ஒரு சீடன். அவர் தன் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீடன் என்று அவரை குறித்து அறிமுகப்படுத்திக் கொள்வார். அவ்வளவு நெருக்கமான ஒரு சீடன். ஒரு காலம் வந்தபோது அவரை துன்படுத்தினார். அவரை நீரோடைய காலத்தில் ஒரு கிறிஸ்துவுக்கு விரோதமாக துன்புறுத்தல். ஒரு கட்டத்தில் இது வேதாகமத்தில் இல்லை என்றாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். மரண தண்டனை கொடுத்து அவனை எப்படியாவது உயிரோடு வந்துடுவான், இயேசு கிறிஸ்து பண்ண மாதிரியே விட பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கொண்டு போட்டக்கூடாது, கள்ளத்துக்கு போட்டோம்னாலும் என்னதாவது எந்திரிச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா, வால் எடுத்து தலையை இந்த உடம்ப 2 அறுத்துடணும் அப்படின்னு சொல்லி 2 துண்டா அறுத்துடணும் அப்படின்னு இது ஒரு சரித்திரம். 2 அறுத்துன்னு சொல்லி ஒரு பெரிய வால் எடுத்து ஒரு மனுஷனுக்கு படுக்க போட்டு சருன்னு அடுக்கிறாங்களாம். அறுக்க 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 கீழே அறுத்துட்டே போறாங்க, மேலே சேர்ந்துக்கிட்டே வரலாம். அல்லையா? துண்டை கீழே கீழே எடுத்துறாங்க, மறுபடியும் உடம்பு சேர்ந்துக்கலாம். அவருடைய சரீரத்தை 2ஆக அறுக்க முடியல. இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? நடக்குமா? இதுதான் பெரிய காரியம். அதாவது பெரிய காரியம் என்ன நினைக்கிறவங்க பெருசாக செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அவங்க பெருசாக செஞ்சுட்டா கிண்ணர் சாதனை அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி அதெல்லாம் சாதிக்கக்கூடியவை. மனுஷ சக்திக்கு உட்பட்டது தான் ஒருவன் செய்ய முடியும். ஆனால் மனுஷ சக்திக்கும் அப்பாற்பட்டது செய்வதுதான் ஒரு பெரிய காரியம். அது நம்முடைய தேவனால் மட்டும்தான் கூடும். மறுபடியும் இவனை என்ன செய்தார் தெரியுமா? பெரிய பாத்திரம் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க. இந்த யோவானை, சீடனாகிய யோவானை கொதிக்கிற எண்ணெய் பாத்திரத்தில் அவரை தூக்கி போட்டார்கள். அங்கே அவர் வேகவில்லை. கேரளாவில் எண்ணெய் மசாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எண்ணெய் குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த மாதிரி ஆயில் மசாஜ்
சுட சுட எண்ணெய் போட்டு சேர்த்து ஆயில் மசாஜ் கொடுப்பாங்க. அதை மாதிரி அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே இருந்துட்டு அவர் நல்ல எண்ணெய் குளிர் போட்டு சுகமாக வெந்நீரில் குளித்த மாதிரி உயிரோட வந்துட்டார். ஒன்றுமே முடியவில்லை. அதுதான் பெரிய காரியம். இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. கொதிச்சு எண்ணெய் கொதிச்சிச்சு அந்த எண்ணெய் இந்த விரலை தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது, விரலே போயிடும். ஆனால் ஒரு முழு மனுஷனை தூக்கி போட்டார்கள். பெரிய காரியம். அதான் தேவன் செய்கிற பெரிய காரியம். கடைசியாக என்ன செஞ்சு போட்டாங்க? பத்மு தீவிலே கொண்டு போட்டார்கள். அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அவரை முழுவதுமாக இருக்கிறார். அங்கே தேவனை அங்கே போட்டு செத்து போயிடுவாங்க. ஏன்னா அங்கே போய் போட்டுட்டு பத்மு தீவில் ஒரு இடத்துல போட்டாச்சுன்னா சுற்றி விஷப்பாம்பு தான். அது லேசாக மேலே லேசாக பட்டாலே அவ்வளோதான், மனுஷன் ஜீவனே போயிடும். அங்கே போய் போட்டார்கள். அங்கே தேவனை ஒரு வெளிப்படுத்துகிற விசேஷமாக அவர் எழுதினார். அதான் தேவன் செய்து பெரிய காரியம். நமக்கு தெரியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சாதாரணமாக தீரை போட்டு கொன்றுவாங்க. அங்கே இருக்கிற மரண தண்டனைகள் அது ஒரு முறை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொல்லுவதற்காக அந்த தீச்சிலையினுடைய சூட்டை எத்தனை மடங்கு கூட்டியிருக்கிறார்கள்? இப்பொழுது 7 மடங்கு. அதாவது மேக்சிமம் அதிகபட்சம் எவ்வளவு சூடாக்கும். அதாவது கொண்டு போறவெல்லாம் சாம்பல் ஆயிட்டான், உள்ள போட்டவன் உழைச்சிட்டான். உள்ள தீக்குள்ள கிடக்கிறவன் கொண்டு போயிட்டா, உயிரோடு இருக்கிறா, கொண்டு போனவன் சாம்பல் ஆயிட்டான். அவனை எவ்வளவு சூடு இருக்கும். இதுதான் உங்களுடைய என்னுடைய அறிவுக்கு எட்டாத, மனுஷனுக்கு எந்த விஞ்ஞானியுமே அறிவுக்கும் எட்டாத, எந்த மூளைக்கும் எட்டாத காரியங்களை செய்கிறார். அதுக்கு பேர் தான் பெரிய காரியம். கிரேட்டு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அதுதான் தேவாசம். 2026 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாத்தையும் பெரிய காரியங்களை செய்வது எது தெரியுமா? உங்களையும் ஆண்டவர் என்னையும் ஆண்டவர் அழைத்து ரட்சித்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்துருக்காரு பாருங்க. ஒரு கிறிஸ்தவ நான் வச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அதுவே பெரிய காரியம். சகையை வந்து நினைக்கவே இல்லை. அவரை பார்க்கணும் தான் நினைச்சா. ஆனால் அவனை தேவன் கூட்டி கொண்டு வந்து அவனை இறங்கி வளர்ச்சிட்டு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்லி வீட்டுக்கு போய் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து ரட்சிப்பை கொடுத்தார். உங்களை ஆண்டவர் என்னையும் இந்த உலகத்தின் பிள்ளையிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்திருக்கிறாரே, அதுவே பெரிய காரியம். உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் நாலு நாட்களில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இது பெரிய காரியம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இப்படி நிச்சயமாக 2026 கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக யோபுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் இந்த யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயம் உத்தமன் நீதியில் இருந்தாலும் அவருடைய ஆஸ்திகளை பார்க்கும் பொழுது 3வது வசனத்தில் பார்க்கிற வாசிங்க. அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருப்பான். அதே மாதிரி 42வது அதிகாரத்தை ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஐயா நீங்கள் அதே வச்சுக்கோங்க. 42வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கர்த்தர் இந்த யோபுவை இரண்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அது எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி, அது எப்படி ஆசீர்வாதம் சொல்லி ஐயா வந்து எத்தனை ஆடுன்னு சொல்லுவாங்க. 2வது ஆசீர்வதிக்கும் போது எத்தனை ஆடுன்னு பெண்கள் ஒருத்தர் அது போல வாசிங்க. ஐயா சொல்லுங்க. 7000 ஆடுகளும். நீங்கள் சொல்லுங்க. 14000 ஆடுகளும். அப்படியே வாசிச்சுட்டேன். நீங்கள் எத்தனை வசனம்? அது 12வது வசனம். 3000 ஒட்டகங்களும் 6000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 1000 ஏர்களும் 500 கழுதைகளும் ஆகிய 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அந்த இரண்டத்தனைங்கிற வார்த்தை கரெக்டாக அப்படியே பொருந்துதா? அப்படியே பொருந்தும். ஆனால் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த 1வது அதிகாரத்திலேயே கடைசி பகுதியிலேயே அவர் ஒவ்வொன்றாக இருக்கிறார்.
விர்கஜீவர்கள் இருக்கிறார், வேலையாட்கள் இருக்கிறார், கடைசியாக தன்னுடைய புத்திரர்களையும் அவர் இழக்கிறார், அவருடைய 10 மக்களையும் அவர் இழக்கிறார், கடைசியாக மனைவியும் அவரை ஏளனமாக பேசுகிறார். இழந்ததெல்லாம் இழந்தாய்விட்டது. அவருக்கு இருக்கிற கடைசியாக இருந்த அந்த ஆரோக்கியத்தையும் அவர் இழந்து விடுகிறார். அது எந்த அளவுக்கு இழந்திருக்கிறார் என்பதை 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் சரீரம் முழுவதும் புட்களால் நிறைந்து புழுக்களாலும் 11 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். புழுக்களாலும் 7வது வசனத்திலிருந்து பாஸ்கரம் புழுக்களால் நிறைந்திருந்தது. தன் சரீரத்தை புழுதியில் அவள் உருண்டு வளர்ந்தாராம். அப்பொழுது அதனுடைய புழுக்களும் சரீரத்தை ஒட்டிக்கொண்டு சரீரத்தில் புழுக்களும் இந்த குப்பைகளும் இந்த பொழுதிகளும் கம்பளியை போல பற்றி கொண்டது. அருவருப்பாக இருக்கிறது. நினைத்து பார்த்தார். கற்பனை செய்தாலே முடியவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் நான் மறிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டது. பிறந்த நாள் எவ்வளவு சந்தோஷம் கொண்டாடுவோம், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. ஆனால் பிறந்த நாளை சபிக்கிறார். நான் மறிக்க ஆசைப்படுகிறேன். அந்த அளவுக்கு கொடூரமான, அதாவது மனுஷ பார்வையிலே மனுஷனுடைய அறிவிலே பார்த்தா ஒரு டாக்டரே இருந்தால் என்ன சொல்வான் தெரியுமா? இனி அவ்வளவுதான். யோபனுடைய நிலவை அப்படி மாறிவிட்டது. நண்பர்கள் அவர்களுக்கு அநேக ஆறுதலான வார்த்தைகளையும் அநேக வாழ்க்கையின் தத்துவங்களும் சொல்லுகிறார்கள். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விவாதிக்கிறார்கள். அதாவது வேறு வழியே இல்லை, அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது வாசிங்கள் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சரீரத்தை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்திலும் 2 தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரடினார். முன்னிலைமை அப்படி பின்னிலைமை 2 தடையா. புத்திரர்கள் மட்டும்தான் அதே மாதிரி 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அது மட்டும்தான் 10க்கு 10. மற்ற எல்லாம் 2 தனியா ஆசீர்வதித்துட்டார். கற்பனை பண்ண முடியாத பெரிய காரியத்தை யோபுவுக்கு கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தனிப்பட்ட வாழ்க்கையில இனி நான் எழுந்திருக்க முடியாதோ, என்னுடைய வியாதியிலிருந்து எழுந்திருக்க முடியாதோ, என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எழுந்திருக்க முடியாதோ, என்னுடைய நெருக்கடியிலிருந்து நான் எனக்கு விடுதலை கிடையாதோ என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா. 2வது ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்களெல்லாம் அவருடைய துவக்க நாட்களை நாம் பார்க்கிறோம். அந்நிய தேசத்திலிருந்து அவரை தேவன் அழைத்து உருவாக்கி கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் மூலமாக இந்த சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அது மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுக்காக தேவன் அவருக்கு ஒரு துணையை கொடுக்கிறார், சாரா. ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னாலே ஒரு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஒரு காலத்தில் 75 வயது ஆகும்போது தேவனுடைய தூதனானவர் இந்த ஆபிரகாம் இடத்தில் வந்து 18ஆம் அதிகாரத்தில் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார். இப்படி ஒரு நல்ல செய்தி சொன்னா உடனே என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து நன்றி சொன்னார், கும்பிட்டார் அப்படிலாம் சொல்லல. அதில் விழுந்து நகைத்தார். அப்படின்னா நம்ம பாஷையில் என்னன்னா,
நம்ம நான் யாரும் பார்த்துக்க மாட்டேங்க. உளுந்து சிரிச்சாச்சிருவாங்க. அப்படி யாரும் உளுந்து சிரிக்க பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, நம்ம பார்த்ததில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாமுக்கு அது கரெக்டாக பொருந்தும் போது இருக்கு. அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, தலைக்குப்புறம் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை நகைத்தார். அப்போ கீழே குனிஞ்சு விழுந்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை இந்த தேவதூதர் இந்த ஆபிரகாமுக்குள்ளே சொல்லுகிறத சாராள் தன்னுடைய வீட்டின் அறைக்குள்ள இருந்து இந்த செய்தியை தேவதூதர் தூதனானவர் ஆபிரகாமுக்கு சொல்றதை கேட்கிறார். சாராள் அதை கேட்டு வீட்டுக்குள்ளாக இருந்து என்ன செய்தாராம்? நகைத்தார். தேவதூதர் தூதர் சொல்லுகிறார், நீ நகைத்தாய். இல்லை ஆண்டவரே, நான் நகைக்கல. இல்லை, நீ நகைத்தாய் என்று சொல்கிறார். அவ்வளவு, அதாவது விஞ்ஞானத்தின்படி, மனித சாஸ்திரத்தின்படி, சரீர சாஸ்திரத்தின்படி இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும் என்பது சாத்தியமாகாத ஒரு காரியம். 100 வயசு 99 வயசு நமக்கே தெரியும், முடியாது. ஆனால் அந்த வயதில் அவருக்கு குழந்தை பிறக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தின்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி அவருடைய சந்ததி பெருகிக்கொண்டே போயிருக்கிறது. இக்காலங்களில் அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சிறிய கூட்டமாய் அவர்கள் எகிப்து தேசத்தில் போனார்கள். அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போகும்போது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 70 பேராய் அங்கே சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 70 பேர்கள் போனார்கள் அந்த எகிப்து தேசத்தில். பின்னாலே நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 25ஆம் வருஷத்தில் ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஒரு சிறு கூட்டமாய் சென்றார்கள். ஆனால் அவர்கள் பெருந்தொழிலான திரட்சியான ஜாதியாய் அவர்கள் பெருகினார்கள். ஆனால் இங்கே ஆபிரகாம் சாராள் என்ற வயதானவர்கள் சிறு துவக்கம். அந்த குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலும் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் நினைக்காத பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. யோபனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாம் சாராளுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல கர்த்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டார். பிறவியிலேயே சப்பானியை பிறந்த மனுஷன் தேவாலயத்தில் வாசல் உட்கார்ந்தார். அங்கே பேதுரு யோவானும் அந்த இடத்துல கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து அவரிடத்தில் நெருங்கிய பொழுது அவரிடத்தில் ஏதோ கிடைக்கும் என்று பார்க்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் பொருளுமில்லை வெள்ளியுமில்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அந்த சலமே அவன் எழுந்து குதித்து ஓடி தேவாலயத்திற்குள் சென்று தேவனை துதித்தார். அங்கே பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? அவன் பிறவியிலேயே அவன் சப்பனியாக இருந்தான். அது அவன் தேவாலயத்திற்கு போவதற்கு அவர் தடையாக இருந்தது. ஏன்னா நியாயபரமாக சொல்லி இருந்தது, சப்பானியான ஒருவன் தேவாலயத்திற்குள்ளே போக முடியாது. அவன் வெளியே இருந்தான். ஆனால் விடுவிக்கப்பட்டவன் சபைக்குள் போனான். இப்பேற்பட்ட பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய பகுதியிலே கர்த்தர் செய்து நம்முடைய சபையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சபையிலே ஆதி தேவாலயத்திலே கர்த்தர் பெரிய அதிசயங்களைப் போல கர்த்தர் நம்முடைய சபையிலும் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரம் வைத்துக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தினுடைய சூழ்நிலையை சொல்லுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே தேசத்திலே கொடிய பஞ்சம், விலை ஒரு கோதுமை 300 சேக்கலுக்கும் 400 சேக்கலுக்கும்
ஒருபடி வார்கோதுமை 400 சேக்கலுக்கும் என்று அங்கே ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உணவுப் பொருட்கள் வாங்க இயலாத அளவுக்கு பயங்கரமான விலையேற்றம், தேசத்தில் கொடிய பஞ்சம். கவனிக்க, சீரிய நாட்டு மன்னன் அங்கே வருகிறார். ஒரு சகோதரி வருகிறார். எனக்கு அரசே, உங்களிடத்தில் சொல்வதற்கு ஏதோ ஒரு குறை உண்டு. என்ன? நாங்கள் இப்படி தீர்மானித்திருக்கிறோம், இன்று என்னுடைய மகனை இன்று பசி அடக்குவதற்கு நாங்கள் தின்னு கொள்வோம். அவருடைய மகன், நாளைக்கு என்னுடைய மகனை நாங்கள் திங்க போகிறோம். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த பஞ்சத்தினுடைய கொடுமை பாருங்க. ரெண்டு அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. உன் குழந்தை இன்னைக்கு தும்போம், என் குழந்தைய நாளைக்கு தும்போம். கேட்கறதுக்கே எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கிறது. அந்த சீரிய நாட்டு மன்னனுக்கு அப்படிதான் அதிர்ச்சியா இருந்தது. வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார், தாங்க முடியவில்லை. தேசத்தில் இப்படி ஒரு கொடிய பஞ்சமா? மனுஷ உயிர்களையும் ஒருவருக்கு குழந்தையை தின்கிற அளவுக்கு எவ்வளவு பஞ்சமா என்று சட்டை கிழித்துக் கொண்டார். வேதனை கேட்கிற நமக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த சூழ்நிலை, நாட்டினுடைய பஞ்சம், ஆகாரம் கிடைக்கவில்லை, கிடைக்கிற கொஞ்சம் ஆகாரத்துக்கு விலை இருக்கிறது, அதை கொடுப்பதற்கு பணம் இல்லை, உயிர்களை குழந்தைகளை தின்கிற அளவுக்கு பசியின் கொடுமை. இன்று இப்படி இருக்கிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சொல்றாரு, இப்ப இன்னைக்கு பஞ்சத்தினுடைய உச்சக்கட்ட பஞ்சம். ஆனா எலிசா சொல்லுகிறாரு, நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். அங்கே யாருக்கும் நம்ப முடியல. அங்கே சேவைக்காரன் ஒருவன் பணிவிடைக்காரன் அந்த இடத்துல நின்று சொல்கிறான். 2வது வசனத்துல 3வது வருஷம் பார்க்க அவன் சொல்றான், வானத்துடைய மதகு திருந்தா கூட, அப்படியே வானத்துல வந்து அப்படியே மழை கொட்டுனா கூட இது சாத்தியமாகாது அப்படிங்கிறான். ஆனா அது அவனுக்கு சாபமாக நம்பல, அதனால சாபமாக நீ நம்பல, நீ அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதே மாதிரி அவன் சாப்பிட முடியாம அதை அனுபவிக்க முடியாம போயிடுறான். அது யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு கொடிய பஞ்சம், நாளைக்கு எல்லாம் கிடைச்சிருவான். அது தொடர்ந்து ஒரு வருஷம் கூட வாசிங்க. 2வது சொன்ன காரியம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவை கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஆனால் அவன் சாப்பிடவே கொடுத்தாரு. நீ நம்பல, பார்த்துட்டு நீ அனுபவிக்க மாட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பஞ்சத்தை முதல் நாள் இருந்த பஞ்சத்துல மறுநாளே மாத்திட்டாங்க. அல்லையா? அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். இது திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்துடைய நார்களுக்கு கொண்டு வர முடியும். ஒண்ணுமே 0 ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு பெரிய செழிப்பு. ஒரே நாள்ல நடந்தது என்ன? அந்த சீரிய நாட்டு படையில் இருந்த அத்தனை அவருடைய ஆசைகளும் உணவுப் பொருட்களையும் இவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள். இந்த தேசத்துக்கு எல்லாம் வந்து விட்டது. நீங்க பொறுமை வார்த்தை தெரியும். அந்நிய நாட்டில் அவர்கள் படைகளை அவர்களே சேர்த்து வைத்தது எல்லாம் இப்பொழுது சமாரிய நாட்டிலே, இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எல்லாத்தையும் வலுவித்தார்கள். அவங்க விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு கிடைத்து விட்டது. கர்த்தர் அந்த தேசத்திலே பெரிய காரியங்கள் செய்தார். இதே போல நம்முடைய இந்திய தேசத்திலும் கர்த்தர் இந்த 2026 பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் சாராளுடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல
இந்த 2026 கர்த்தருடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆதி திருச்சபையின் காலத்திலே தேவாலயத்தின் வாசல் நின்று அந்த தேவாலயத்திற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல 2026 நம்முடைய பெரியவாரை கர்த்தர் திருச்சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல சமாரியா, சீரிய நாட்டிலே சமாரியாவிலே அந்த தேசத்திற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல நம்ம இந்திய தேசத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் யோவேல் 2:21 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.